ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா 2025 வருடமே கான்டாக்ட் பண்ணணும். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே கொடுக்கல. 2026 வருடாந்திர காலட்டணியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான எந்த அப்டேட்டுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது 2025 நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போவுமே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நம்பிக்கையோட படிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம்தான், 30 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே. ஸோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக படிக்கிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ரெண்டுமே டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அகாடமியில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருப்பீங்க. அதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் மோடில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா 2025 வருடமே கான்டாக்ட் பண்ணணும். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே கொடுக்கல. 2026 வருடாந்திர காலட்டணியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான எந்த அப்டேட்டுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது 2025 நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போவுமே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நம்பிக்கையோட படிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம்தான், 2025 பார்த்தோம் அப்படின்னா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் டெட் எக்ஸாமுக்கான எந்த அப்டேட்டுமே கிடையாது. ஆனால் டெட் எக்ஸாம் அப்டேட் கொடுத்தாங்க, எக்ஸாம் காண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாமுக்கு படித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எலிஜிபிள் ஆகிட்டு இப்போ அடுத்த கட்டமாக வரக்கூடிய நியமனத்திற்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் வேக்கன்சி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பிஓ எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு உங்களால் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான சிலபஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸோட பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். ஆனால் இந்த பிஓ எக்ஸாம் சிலபஸில் 30 வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி உளவியல் அவைலபிளாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது 150 வினாக்கள், அதில் 110 வினாக்கள் ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸு, 30 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே. ஸோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக படிக்கிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ரெண்டுமே டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அகாடமி பிஓ எக்ஸாம் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு படிக்கும்போதும் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதாது, ஸ்கூல் புக்கு அடிப்படையான தகவல் அதை படிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் டிகிரி லெவல் எக்ஸாம். ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி பட்டப்படிப்பு தரத்தில் படிக்கணும். அதே மாதிரி ரெஃபரன்ஸில் இப்போ என்ன டேட்டா இருக்குது அதையுமே படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் படித்தா மட்டும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. படித்ததை ப்ராப்பராக டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம், கல்வி உளவியலில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம், கரண்ட் அஃபேர் ஜிகே. ஆக மொத்தம் 150க்கு நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் சிவி கூப்பிடுவாங்க. அடுத்த கட்டமாக நியமன ஆணையங்கிட்டு ஒரு மாவட்டத்தில் உள்ள வட்டத்தில் ஒரு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டார கல்வி அலுவலராக நீங்கள் பணியில் அமர முடியும். உங்களுக்கு கீழே ஒரு 10 ஸ்கூலோ 5 ஸ்கூலோ கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கூலில் மாணவர்கள் ஆசிரியர் இவங்க 2 பேருக்குமே என்னென்ன வசதி வேணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அகாடமியில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருப்பீங்க. அதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கலாம். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் மோடில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யூஜி ப்ளஸ் பிஎட் யாரெல்லாம் முடிச்சுக்கோங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படித்து பயன்பெறட்டும்.